கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க இந்த அரசாங்கம். நான் வெளிநாட்டில் போய்ட்டு பதக்கங்கள் கொண்டாங்க மட்டும் ஒரு 4 பேஜஸில் 4 வரியில் மட்டும் போடுறீங்க. அடுத்த நாள் கண்ணில் முதல் பெண்மணி குழந்தை பெண்மணி அவ தான் இலங்கையில். எத்தனை வயசுல? அவ 5.5 வயசுல. 5.5 வயசு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பூநகரியில். நாங்கள் ஏன் பூநகரிக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து ஒரு இளைஞர் அவர் நடைப்பயணமாக இன்றைக்கு இலங்கை கரையோரங்களை சுற்றி போகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவரை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் ஆரம்பித்த இடம் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்த இடம் ஹோல்பேஸ், கொழும்பு ஹோல்பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த விடையை நாங்கள் உண்மையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இவரை நாங்கள் எப்படி சந்தித்தோம், அவருக்கு என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம், என்ன மாதிரி நாங்கள் உதவி செய்ய போகிறோம்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். கோரிக்கைகளை வச்சு வாரார். 3 கோரிக்கைகளும் முக்கியமான கோரிக்கைகள். அவருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும், எங்களால் ஏண்ட உதவியை நாங்கள் செய்யணும். அதுக்கு முதல் எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் அவரை நடைப்பயணம் சம்பந்தமாக உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சரி, வாங்க நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். வாடியடி சந்தி, இந்த வாடியடி சந்திலாம் நிற்கிறோம். இப்போ இதில் நடந்து கொண்டிருக்கிறார் அவர். உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வாடியடி சந்திலாம் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இதில் இவர் சொன்ன இடங்கள் எல்லாம் ஒரு உண்மையில் தூரமான இடம் தான். பாருங்கள் எப்படி இடம் இதில் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நாங்கள் ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக தான் வந்தோம்ண்டு. ஆனால் அவர் கட்டன்லேருந்து நடந்து வரேன்னு தான் சொல்கிறார், இப்போ சொல்லியிருக்கிறார். இப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பூநகரி. இந்த பூநகரியில் நிற்கிறோம். இப்போ அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் இதில் வந்த பிறகு நாங்கள் அவர்கிட்ட என்ன தேவைக்காக, என்னத்துக்காக நீங்கள் நடந்து வாரீங்க என்னன்றதை நாங்கள் விளக்கமாக கேட்டுக்கொள்வோம். இந்த பாருங்கள் அவர் கொண்டிருக்கிறார். இப்போ வாரது ஒரு பூநகரி பகுதி. இந்த இடம் வாடியடி சந்தி என்று சொல்கிறது. இது பூநகரி வந்துருக்கு. ஏன்னா இருட்டண்டபடியாக அவருக்கு எல்லாம் சரியாக தெரியுது இல்லை. கெட்டன்லேருந்து வாரா? கெட்டன் நடந்து போகிறேன். டிக்டாக்ல போகிறேன். யூடியூப் அப்புறம் நாங்கள் விட்டுட்டு வரேன். வணக்கம். நீங்கள் இப்போ தூரத்துலேருந்து வாரீங்க, நாங்கள் நினைக்கிறோம் கெட்டன்லேருந்து வாரீங்க. கெட்டன்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பயணத்தை எப்போ தொடங்கினீங்க, அடுத்தது என்ன நோக்கத்துக்காக இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க? நான் குட்டியாவளி தோட்டம் மத்திய பிரிவு நூர்லா டிஸ்ட்ரிக்ட் போன்கலாவில் வசிப்பிடமாக இருக்கிறேன். நான் 1ஆம் தேதி இந்த பயணத்தை ஆரம்பித்தேன் கொழும்பு கோல்பேஸில். இன்று 5ஆம் நாள் இந்த நடைப்பயணத்தை தொடங்கி இப்போ நம்ம முள்ளேரியை மட்டும் வந்திருக்கோம். என்னோடய நோக்கம் 3 நோக்கம் இருக்குது. முதல் நோக்கம் எங்களுக்கு இப்போ ஒரு பேர் மலையத்தில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கோம், தோட்டக்காட்டானுங்க. அது ஒரு இழிவுபடுத்த சொல்ல எங்களுக்கு தோணுது. அந்த சொல்ல எங்களுக்கு கட்டாயம் தண்டனைக்குரிய விடயமாக சட்டம் எடுக்கணும். அதை சொல்கிறத நிப்பாட்டும். ஆமாம், இந்த பெயரை இன்னொருத்தர் மேலே பிரயோகிக்கப்படும் போது அது தண்டனைக்குரிய விடயமாக சட்டம் கொண்டு வர வேண்டும். முதல் நோக்கம். 2வது நோக்கம், இலங்கையில் வாழ்கிற அத்தனை பெண்மணிகளும் சரி, சகோதரிகள், அக்கா, அம்மா எல்லாமே
அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, இலங்கை வாழ் பெண்மணிகள் அனைவரும் வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இறந்து போயிடறாங்க. இப்போ இந்த 3 நாளில் மட்டும் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன காரணத்துக்காக? சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் சூசைட்க்கு பண்ண காரணம் என்ன? அவங்க கொடுக்க கஷ்டமான வேலைகள், தண்டனைகள், சாப்பாடின்மை, கொடுமைப்படுத்துதல், அதுவும் பெண்களுக்கு அதிகமாக இழக்கக்கூடிய கற்பல் இருக்கிறாங்க. எதனால இதெல்லாம்? இதுக்கு காரணம் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கல. நான் என்னோட எதிர்பார்ப்பு வந்து ஒரே ஒன்று தான். ரெண்டாவது விஷயம், இந்த விஷயத்துக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். கட்டாயம் நம் நாட்டிலேருந்து செல்ற ஒவ்வொரு பெண்மணிகளும் கவனமாக போயிட்டாங்களாம். மாத செலவு சம்பளம் சரியாக கொடுக்கப்படுதா, அவங்களுக்கு மாத தங்குமிட வசதிகள், தேவைக்கான உபகரணங்கள் அனைத்தும் வழங்கப்படுதா, சரியான முறையில் நடத்தப்படுறாங்களா, இழிவுபடுறாங்களா, கஷ்டப்படுறாங்களா, அனைத்தையும் இந்த இலங்கை எம்பசியும் வெளிநாட்டு எம்பசியும் இணைந்து ஜனாதிபதியின் கீழ் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அடுத்தது இப்போ உங்களோட இதுன்ற நோக்கம் என்னென்னா, ஒரு ஆள் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு வேறு நாட்டுக்கு ஒரு வேலைக்கு அங்கே போயிட்டா அவள் அங்கே இருந்து இலங்கை நாட்டுக்கு திரும்ப வரட்டும். அவட சரியான தொடர்பும் அவ எந்த வீட்டுல நிக்கிறா, என்ன செய்யறான்ற தொடர்பு கட்டாயம் இலங்கை அரசாங்கம் அறிஞ்சிருக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். நல்ல விஷயம் அது. இரண்டாவது வேகம். மூன்றாவது நோக்கம், எங்களை மாதிரி சாதனையாளர்கள் மலையகம் மட்டுமில்ல உலகம் நம்ம இலங்கை முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் எங்க இருக்குது? அவங்களுக்கான பிளேஸ் எங்க இருக்கு? நாங்க ஒரு நாட்டுல போய்ட்டு ஒரு மெடல் ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பக்க செய்தியில எப்படி ஒரு தாள் செய்தியிலேயே 4-5 செய்தியில இருக்கும், இந்த தோட்டத்தை சேர்ந்த இந்த மனிதர் இத்தனை மீட்டர் ஓடி பதக்கம் கொண்டு வந்துட்டாருன்னு. அதே ஒரு பிரமுகர் அரசியல்வாதியாகவே இருக்கட்டும், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அரசியல்வாதியாகவே இருக்கட்டும், அவர் இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போனான், இன்று இப்படி போகிறாருன்னு ஒரு பக்கம் புதுசாக போஸ்டர் அடித்து போட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு பிரபலம் பண்ண இயலும். நாட்டுக்காக உசுலை கொடுத்து நாங்கள் சாதனை பண்ணிட்டு வரோம், எங்களுக்கு இங்கே ஒரு மூலையில் கூட இடம் இல்லையா? அதில் எந்த ஒரு இதுக்கும் இல்லை. எனக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இல்லை, சொந்தமாக ஒரு காணி இல்லை. எனக்கு வயசு 32 வயசு. திருமணம் செய்தீங்களா? திருமணம் செய்து எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. மூத்த மகன் சாதனை பண்ணியிருக்கா. என்ன செய்திருக்கா? அவ 3 கிலோமீட்டர் தூரத்தை 14 நிமிஷத்துல நடந்து சாதனை பண்ணியிருக்கா. நல்ல விஷயமே. 3 கிலோமீட்டர் தூரத்தினா வெறும் 14 நிமிஷத்துல நடந்து சாதனை பண்ணேன். 14 நடந்து. சோழன் உலக சாதனை முதல் பெண்மணி, குழந்தை பெண்மணி அவ தான் இலங்கையில். எத்தனை வயசுல? அவ 5.5 வயசுல. 5.5 வயசு. அதாவது நான் யாழ்ப்பாணத்துல இருந்து காலியிலிருந்து கோல் பேசி நடந்து சாதனை பண்ணதை டிவியில் பார்த்துட்டு, அப்பா உங்களை மட்டும் டெய்லி டிவியில் காட்டுறாங்களா ஏன் அப்படின்னு கேட்டவொடனே, முதல் நீங்கள் நடந்துருக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நான் நடந்து நிறைய சாதனையை செஞ்சுருக்கேன். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இதில் நடந்துருக்குறீங்க? இப்போ நான் 2023 லாஸ்ட்டாக நடந்தேன். ஒரு வருஷத்துக்கு கேப்பில் தான் இப்போ இந்த ரெக்கார்டு நான் வைக்கிறேன். 1 வருஷத்துக்கு பிறகு இப்போ அடுத்த ரெக்கார்டு வைக்கிறேன். நீங்கள் இப்போ நடக்கிறது முதலாவது நோக்கம் வந்து மலையக தமிழரை வந்து அந்த இழிவான வார்த்தை பயன்படுத்த கூட அரசு நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். வேண்டாம், அப்படி ஒரு சொல் பயன்படுத்தக்கூடாது தான். எல்லாருமே வந்து சகோதரங்கள், எல்லாருமே வந்து நாங்கள் மனிதர்கள் தானே. நீங்கள் தொழில் ரீதியாக வந்து நீங்கள் எங்கேயும் இருக்கலாம். அந்த தொழிலை வந்து சுட்டி காட்டுறதோ அல்லது இடத்தை சுட்டி காட்டுறதோ எல்லாம் ஒரு மனிதன் தானே, அது போல அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்ததும் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறது, இங்கே இருக்கிற நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கு அங்கே போய் நின்று கஷ்டப்பட்டு சரியான ஒரு இது இல்லாமல் நிற்கிறாங்களே. என்னென்ன அவங்களுக்கான தொடர்பு இல்லை. இங்கே இப்போ இன்னைக்கு எம்பிஎஸ்சியில் எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? அது ஒரு பிரச்சனையான விஷயம் தான். அதை நம்ம அரசாங்கம் கண்காணிக்க வேணும். இப்படியான சூழலுக்கு நீங்கள் இப்படி ஒரு பயணத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் எங்களை பொறுத்தளவில் இதை பாராட்டத்தான் வேணும். நன்றி. இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வந்து உலகத்துக்கு தெரிகிறது. நீங்கள் சொன்ன போல நியூஸில் வந்து சின்ன சின்ன நியூஸாக தான் வந்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ சிலர் ஒருத்தர் நடந்ததை நான் பார்த்தேன்னா, அவர் வந்து நடந்ததிலிருந்து முடியும் வரைக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து ஃபுல்லாக அவர் வந்து யூடியூப்லேயும் இதுலேயும் போட்டுக்கொண்டே இருந்தவர். அப்போ அது வந்து ஒரு பிரபலியமாக போனது தானே. டிக்டாக்லேயும் வந்து கொண்டே இருந்தது, யூடியூப்லேயும் வந்து கொண்டே இருந்தது. அப்போ அவருக்கு வந்து நிறைய இடத்துல ஆதரவுகளும், ஏன்னா அவர் சிட்டி, நாங்கள் மலையகம். அப்போ அப்படி ஒரு வேறுபாடு தான் இப்போ போய்கிட்டு. இனி வந்து அப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடாதுங்கிறத கண்டிச்சு தான் அந்த சாதனையை நான் செய்யறேன்.
அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இப்போ எத்தனை நாளைக்கு நடந்திருக்கிறீங்க அங்கேருந்து? இது இன்னைக்கு 5வது நாள். ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 12 மணித்தேலம் அல்லது 16 மணித்தேலம் நான் நடக்கிறேன். 12 அல்லது 16 மணித்தேலம் நடக்கிறேன். 1 மணித்தேலத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் நடக்கிறீங்க. ஏன்னா நான் கூட சந்தேகப்பட்டேன் இன்றைக்கு நீங்கள் எங்க நின்று எனக்கு ஃபோன் பண்ணீங்க. வளைப்பாடு தாண்டி சொன்னீங்க. அப்ப நாங்களும் நினைச்சு என்னன்னா, எங்களுக்கு இப்ப நாங்கள் கிள்ளஞ்சில இருந்து இங்க வரதுக்கு வரதுக்கு எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட தேவை. மோட்டர் பைக்கில் நாங்கள் அவ்வளவு வேகமா ஓடாம ஒரு அளவா ஓடி வரோம்னா 1/2 மணி நேரத்துக்கு வருவோம். அப்ப நாங்க எங்களுக்கு 1/2 மணி நேரம் பிடிக்க மாட்டோம், உங்களுக்கு வாரத்துக்கு குறைஞ்சி ஒரு 6-7 மணி நேரம் பிடிக்க வேணா நான் நினைக்கிறேன். ஆனா நீங்கள் வந்துட்டீங்கள், பள்ளிக்கூட சந்தைக்கு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவ்வளவு வேகமா நடந்தீங்களா? இல்ல, என் பிள்ளைங்க நேவில தான் வந்தாங்க. நான் உங்களோட போன்ல பேசிட்டு நேவில தான் வந்தாங்க. நேவில உள்ளவர் தான் இருக்காரு. நல்ல விஷயம். இது நீங்க வந்து நிக்கிறது பூனேரி சந்தி பாடியடி என்று சொல்ற இடம் இது. அப்ப நீங்க நைட்டுக்கு இங்கே தங்க போறீங்க. தங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்திருக்கேன் நினைக்கிறேன் போலீஸோட கதை. சரி, நாங்க மேற்கொண்டு அடுத்ததெல்லாம் பார்ப்போம். मीडिया काटी फोटो अरे विनाडिया कट பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், இது வந்து போலீஸ் வந்து பூநகரி போலீஸ் பிரிவில் தான் இந்த ஏற்பாடு. फोटो अभी गाँव बकाउंसला है मेरा मैं गोल जैसे पटांगा से पलानी दाऊदी नाइस मीट यू सर. नाइस मीट यू. இது வந்து பூநகரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரை வரவேற்கணும். தண்ணி கொடுத்து வரவேற்கிறாங்க பாருங்கள். சரியான கௌரவம் மரியாதை வழங்கப்படுது. இங்கே போலீஸ் அதிகாரி வந்து அவரை கூப்பிட்டு இருத்தி அவருக்கான தண்ணிகளை வழங்கினார். அவருக்கான ஒரு நல்ல பாதுகாப்பு வழங்கின ஜூஸ் குடிக்கணும். இப்போ இரவு நேரம் மண்டபடியாக அந்த பாதுகாப்புகள் கொஞ்சம் இதண்டு கொண்டிருக்கணும். அதற்கான பாதுகாப்பும் வழங்கி जाफना गया जाफना पिटाते ना पिटाते ना जाफना उधर जाए उधर जाफना गया ना जाफना पिटाते ना फ्लाइट है बरं आपला सरी आला இப்போ போலீஸ் அதிகாரிகளால் அவருக்கு ஜூஸ் வழங்குறாங்க. ஏற்கனவே அவருக்கு மூவ் ஸ்ப்ரே வந்து 2 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஜூஸ் குடிக்கணும். இது வந்து நடக்கிறது பூநகரி போலீஸ் அதிகாரிகள ஏற்பாட்டில் நடக்குது. இதில்
ඉක්මනට යන්න දෙන්න අවුව පෙර ආවෝ ගිනි ආවෝ අර කෙල ඇසෙම වතුරකුවත් නැද මම හිතුවා මට වතුර හරි කොහොමද කියලා හිතුණා මට ඔව් වතුරේ පුරවත් නෑනේ ඒ ඇස්සේ මෙද හරි කොයිද ஃபோட்டோ இங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்து ඔව් கிரணா அது உதயம் பூனகிரியில் இப்போ அவர் ஒரு வீட்டிலாம் தங்க போகிறார். அந்த தங்குறதுக்கான ஏற்பாட்டை வந்து பூனகிரி போலீஸ் அதிகாரிகளால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்கு வாரதுக்கு தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அவர் நடைய பார்க்கவே தெரியும். நாங்களே யோசிக்கிறோம் இப்படி ஒரு தலால் நடக்கலுமாண்டு. இந்த வீட்டில் அவர் தங்க போகிறார். தங்குறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கணும். ரூம் ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கணும். வீடே ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது பார்க்க. கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஜெர்மனியில் இருக்கிறவர் தான் நம்மளோட எங்களை ஜாயின் பண்ணி விட்டார். இப்போ அவர் வந்து அவர் அபிப்பிராயம் உங்களோட கதைச்சிருப்பார். எப்படி கதைச்சார், என்ன சொன்னார்ன்ற ஒரு கவலக்கமாக சொல்லுங்கள். அவர் சொன்னது வந்து இப்படி நம்ம மலையகத்தில் இப்படி ஒரு சாதனையாளர்கள் இருக்காங்க, அது இந்த குறிக்கோளோட ஒரு பையன் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் அத்தனை சப்போர்ட்டுக்கும் நான் முன்னாடி நிற்பேன். உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு தரேன். உங்களோட குறிக்கோள் கட்டாயம் ஜனாதிபதிக்கு கையளிக்கிற வகையில் நான் உங்களுக்கு உங்கள் பக்கபலமாக இருப்பேன். சரி, இப்போ நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் நடந்தீங்க, கடந்த காலத்திலே சில கோரிக்கைகளை முன் வச்சு நடந்தீங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு நிறைவேறிக்கா? இல்லை, அதுதான் உண்மை. இல்லை, அதுதான் உண்மை, நிறைவேறலை. அப்போ அதை வந்து நீங்கள் இப்போ இந்த இதை வந்து நீங்கள் அதே கொள்கையில் இன்னொரு இல்லை, அந்த குறிக்கோள் இருக்குது. அதுதான் என்னோட முதல் குறிக்கோள். ஆனால் அது குறிக்கோளை பின்தாக்கிட்டு முக்கியமான குறிக்கோள் 2 நான் முன் வச்சுருக்கேன். இப்போ அதில் முதல் குறிக்கோள் தான் சொன்னது, நம்ம மலையக தாய்மார்கள், மலையக மட்டுமே இலங்கை வாழ் அத்தனை தாய்மார்கள், சிங்களமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த இனம் மதம் முக்கியமில்லை, எல்லா தாய்மார்களும் நம் சகோதர சகோதரிகள் தான். அந்த வகையில் அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்காக போல வீட்டின் நிலைமை, வீட்டின் வறுமைக்காக தான் புள்ள படிக்கணும், தன்னோட புள்ளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், நமக்கு ஒரு கல்யாணம் கட்டணும், நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்டணும் தான் நம்ம அம்மாவோ தங்கச்சோ அக்காவோ யாரோ போயிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சரியாக சாப்பிட்றாங்களா, கவனமாக இருக்கிறாங்களா, எதுவுமே தெரியாது. இந்த நாட்டுக்கு யார் அறிய தர்றா? இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 4 பெண்மணிகள் இறந்துருக்காங்க. 4 பெண்மணிகள், 3 தற்கொலை, 1 கொலை. இதுக்கு என்ன முடிவு? இதுக்கு முடிவு நான் எதிர்பார்க்குறது என்ன, இந்த அரசாங்கம் வந்து சரியாக அமைஞ்சிருந்தா, அதாவது தூதரகம் எம்பேசி சரியாக இருந்திருந்தா, இலங்கை எம்பேசி சரியாக இருந்திருந்தா, இலங்கையிலேருந்து போகிற ஒரு பெண்மணி சரியான வீட்டுக்கு போயிட்டாங்களா, சரியான இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா, அவங்களுக்கு உணவு கையளிக்கப்படுதா, உடைகள் கையளிக்கப்படுதா, அவங்களுக்கு தேவையான பணம் அதாவது சம்பளம் சரியான விதத்தில் வழங்கப்படுகிறதா, வதைக்கப்படுகிறார்களா, கொடுமை செய்யப்படுகிறார்களா என்பது கண்காணிக்க யார் இருக்கின்றார்கள்? யாருமே இல்லை. அதை நம்ம அரசாங்கத்தில் செய்யணும். நம்ம நாட்டு பிரஜை ஒருத்தி இன்னொரு நாட்டில் போய்ட்டு சாகுறான்னு சொன்னால் காரணம் யார்? நமக்கு இயலாமையா? இலங்கையில் இயலாமையா? இல்லை, இலங்கையால் முடியும். அதை வந்து கணக்கெடுக்காதனால, அலட்சியப்படுத்தினால. அந்த வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு போகிற பெண்களாலேயோ அல்லது ஆறாலேயோ தான் கூடுதலான நிதி வந்து இலங்கைக்கு வருது. இலங்கைக்கு அதிகமாக வருது. டொலர்ஸாக வருது, டாலராக ரியாலாக வருது, அப்படி வருது, டினாராக வருது. காரணம் என்ன? நம் இலங்கையிலேருந்து போகிற பெண்மணிகளின் சேவை, நம்ம இலங்கையிலேருந்து போகிற ஆண்களின் சேவை. அவங்கள நம்ம காக்கலன்னா, எல்லையில் இருக்க இராணுவத்தை மட்டும் காத்து வேலை இல்லை, அவங்கள காக்கணும். நமக்கு எல்லையை தாண்டி தன்னை உயிரை பண வச்சு சம்பாதிக்கிற அவங்களும் நம்ம காக்கணும். அடுத்தது அண்மையில் நாங்கள் நாங்கள் இப்போ இங்கே கெட்டனுக்கு வந்தாங்க. ஓகே, கெட்டனில் வந்து ஒரு லயன் குடியிருப்பு ஒன்று எரிஞ்சிருந்தோம். அந்த குடியிருப்புக்கு உதவி செய்கிறதுக்கும் எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் அவர் தான் வந்து, ஆமாம், நான் பத்திரிகையிலும் பார்த்தேன், தொலைக்காட்சியிலும் அவர் தான் அதை செய்திருந்தார். அந்த நிலைமைக்கும் அந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கும்
இன்னும் சில மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்துக்கு வித்தியாசமாக இருக்காங்க, அதிகமாக வித்தியாசம் இருக்குது. ஏனெண்டா நாங்கள் அந்த மக்கள்கிட்ட போகக்குள்ள நான் நினைக்கிறேன் மலையில் இப்படி ஏறி 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 யூத்தில் போய் தான் நாங்கள் அவங்கள சந்திச்சோம். கட்டாயம் ஒரு பள்ளிக்கூட பிள்ளை வந்து அங்கேருந்து வாரதா இருந்தால் கீழுக்கு சாதாரணமாக 2 மணி தேரம் 2 மணி அது கூட பிடிக்கும். அந்த பிள்ளை வந்து ஏறி இறங்குறதுக்கு நான் நினைக்கிறேன் கஷ்டம். அப்படியான சூழலுக்கு இருக்கிற பிள்ளை இப்படி படிக்கும். அதைத்தான் நான் இப்போ மலையத்திலேருந்து நான் முன்வைக்கிறேன். அப்படி படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பட்டதாரிகள் இருக்கிறோம், சாதனையாளர்கள் இருக்கிறோம், டாக்டர்ஸ் இருக்கோம். இப்போ நீதிபதிகள் மட்டும் 4 பேர் வந்தாச்சு. மலையகத்தில் 4 நீதிபதிகள், 2 பெண்மணிகள், 2 ஆண்கள் நீதிபதிகளாக இருக்கிறாங்க, சட்டத்தரணிகளாக இருக்கிறாங்க, காவல்துறையில் இருக்கிறாங்க. யாரும் இல்லை மலையத்தில். எல்லா இதுலேயும் we are not uneducated, we are always educated people. இராணுவத்திலையும் இருக்கிறாங்க, மலைய மக்கள் இராணுவத்திலையும் இருக்கிறது நான் அறிஞ்சிருக்கேன். we are also educated people, uneducated no. சரி, உங்களோட கல்வி தகமை, நீங்கள் படித்த இது, நீங்கள் உங்களோட சாதனைகள் சம்பந்தமாக சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எனது ஊர் வந்து மலையம் தான், குட்டியாபாளையத்தோட மத்திய பிரிவு பகவன் கலாவை நுவரெலியா மாவட்டம். நுவரெலியா மாவட்டம். நான் வந்து படித்தது O-level A-level முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவில் நாங்கள் செஞ்சுட்டு ஆர்ட்ஸ் தான் செஞ்சேன். ஓகே, அதில் ஓரளவு படித்து முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையினா சிறுகாலத்துலேருந்து சிறு வயது முதலே விளையாட்டுனா எனக்கு சரியான இருக்கும். அதுவும் கரப்பந்தாட்டம்னா உயிர். நீங்கள் இது உடம்புல கூட பச்சையாக கொடுத்துருக்கேன் கரப்பந்தாட்ட இது அந்த சின்னது ரைட் ரைட். இது வந்து எனக்கு கரப்பந்தாட்டங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு எனது பயிற்றுனரும் எனது ஆசிரியருமான சசிகுமார் சார், ஆருண் சார், யோகராஜா சார், கலவாணன் சார், இவங்க 4 பேர்த்த நான் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு மறக்கவே முடியாது. நான் இன்னும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க 4 ஆசிரியர்களும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு பேர் ஸ்கூலில் வந்து ₹1 ஏன்னு அந்த ₹1 எனக்கிட்ட ₹1 கொடுத்து ஒரு வேலை சொன்னால் அவ்வளோ நீட்டாக செஞ்சிடுவேன். அந்த வேலையை செய்வீங்க. அதே மாதிரி முதல்ல என்னை வந்து ஒரு 7th நான் படிக்கிறப்ப ₹1 கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் ₹1 கையிலையும் கொடுத்து, நீ இதில் ஓடி வின் பண்ணினா உனக்கு 10 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சார், சத்தியமாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் கலவன் சார்கிட்ட கேட்டேன். சசி சார் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஓடு. 10 ஐஸ்கிரீமுக்காக தான் முதல் ஓடினது. அதுதான் உண்மையான சிச்சுவேஷன். நான் ஓடி முடிச்சிட்டேன். நான் ஓடி முடித்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பசங்களாம் வாரான். ஓடி வின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டேன். அடிச்சதுனால நான் ப்ரைஸ் வாங்க கூட நிற்கிறேன். சசி சாரை வந்து கண்டுபிடிச்சி எனக்கு ஐஸ் அது வாங்கி கொடுத்துட்டார். சந்தோஷத்தில் அவர் வாங்கி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இருந்த எங்கள் பிடி சார் தான் நம்ம ஆரம்பி சார். அவர் நல்லா ஓடுறான், அவனை ட்ரெயின் பண்ண ஒரு இடத்துக்கு வந்துடுவான். அப்போ கிரேட் 8லேருந்து கிரேட் 11 மட்டும் அவர் தான் என்னை ட்ரெயின் பண்ணி சில பல நுட்பங்களை சொல்லி கொடுத்து கரப்பந்தாட்டத்தில் சேர்த்து. அது கொஞ்சம் நல்லா வரக்கப்ப எங்கள் ஊரில் சரவணான்னு சொல்லி ஒரு போய் இருக்கார், என் ஃப்ரெண்டு தான். அவர் பன்னீர் இருக்காங்க, ஷூட்டி இருக்கார். இவங்களாம் சேர்ந்து நல்லா விளையாடுறானே அப்படின்னு எல்லா இதுவும் மெச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்மளும் போய்ட்டு சாத்துறது, நல்லா விளையாடுவேன், நான் நல்ல பேர் வாங்கிட்டு வருவேன். அதை பார்க்க எனக்கு ஆர்வம். சரி, ஸ்போர்ட்ஸை விடக்கூடாது, நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது செய்யணும் இருக்கிறது தான். கிரேட் 10 படிக்கிறப்ப முதலாக கொழும்பு தலைநகரத்தில் எங்கள் ஊருக்கு நடந்தேன். நான் நடந்து சாதனை வச்சேன். அதே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேன் வந்து தஸ்லீம்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சகோதரன், என் ஃப்ரெண்டு. அவரும் எங்கள் அண்ணா தயாபரன், தினேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரும் ஃபோன் பண்ணிவிட்டேன். நடந்தால் நீ நல்லா ஓடுவேன் நட. அதே மாதிரி ஸ்கூலில் மெரத்தன் ஓடி தான். அதாவது ஹெட்டன்லேருந்து பகவந்தலாவுங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு 36-40 கிலோமீட்டர். அதை வந்து மெரத்தன் வைப்பாங்க. அப்போ அந்த டைமில் மெரத்தன் ஓடுறப்ப அப்பயும் பனிஷ் கொடுத்தா ஓடுறேன், கொக்கோ கோலா கொடுத்தா ஓடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சேர்ந்தேன். நான் ரைட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அதில் பெஸ்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் டேலண்ட்டை பார்த்துட்டு தான் இந்த நடந்து முதல்ல சாதனை. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த சாதனை பண்ணின உடனே இந்த மக்களிடையே ரைட் இந்த பொடியை நல்ல டேலண்டான பொடியை தான் அந்த நடந்த பொடியை வராங்கிறப்ப அது எனக்கு கேட்க ஆர்வமாக இருக்கும். ரைட், அந்த உற்சாகம் தான் இன்றைக்கி 25வது சாதனையை
நான் இன்றைக்கி நிலைநாட்டிக்கிட்டு இருக்கேன். 25வது நடந்துருக்குறீங்களா? இல்லை இல்லை, நடைப்பயணம் மட்டுமே இல்லை, கரப்பந்தாட்டத்தில் மட்டும் ஒரு 5 முறை சாதனை பண்ணியிருக்கேன். அதாவது அட்டாக்லைங் ஷாட்னு சொல்லுவாங்க, இடைப்பட்ட பகுதிக்குள்ள தாக்குதல். முதல் 5 தடவையும், அடுத்து 8 முறையும், அடுத்து 12 முறையும், 12 முறை 2 முறை, 12 முறை தாக்குதலை மட்டும் 2 முறை நிலைநாட்டியிருக்கேன். அதில் 4 சாதனை, நடந்து சாதனை, நடனம் மூலமாக சாதனை, தொடர்ந்து 12 மணி தேலம் நானும் அண்ணா ஆடணும், அப்புறம் 24 மணி தேலம் நானும் அண்ணா ஆடணும், அப்புறம் 48 மணி தேலம் அண்ணா ஆடினார், அப்புறம் 5 நாள் அண்ணா ஆடினார், அப்புறம் நானும் அண்ணாவை சேர்ந்து இந்தியாவுக்கு போனோம். சம்பளத்தை சேர்த்து எங்களுக்கு கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் டான்ஸ் பண்ணார் திரு ராகவா லாரன்ஸ் சார். அவருடைய கடிதம் பெற்று இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் அவரை சந்தித்து அங்கேயும் சாதனை பண்ணோம். தஞ்சாவூரில் தான் சாதனை பண்ணோம். சாதனை பண்ணி சாதனை தமிழன் பட்டம் வாங்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ அதை விடலை. நான் அதை விடவே இல்லை. எவ்வளோ கஷ்டமோ நஷ்டமோ நான் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் சரி இவ்வளோ செய்கிறோம், இந்த அரசாங்கத்தால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. ஆனால் நானும் சகோதரனும் இரட்டை பிள்ளைகள். இப்போ என்னை பார்த்தா என் சகோதரனை பார்க்க தேவையில்லை, நான் ட்வின்ஸ். நான் உங்களுக்கு வேணும் ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். அப்போ அவர் நானும் ட்வின்ஸுங்கிறனால ஒரு நாள் என்ன பண்ணேன்னு சொன்னால், சரி நம்ம 2 பேர் ரெட்டை தானே அப்படின்னு சொல்லி தான் அண்ணா இந்தியாவில் இருந்தார். அந்த டைமில் இந்தியாவிலேருந்து வர சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இப்படி ஒரு ரெக்கார்ட் செய்வோமா? சரி அப்படின்னு 2023 2 சேர்ந்து நடக்கும். ஆமாம், 2023 நானும் அண்ணாவும் ஒன்றா சேர்ந்து யாழ்ப்பாணத்துலேருந்து காலியிலேருந்து கோல்பேஸ்க்கு வெறும் 32 மணி தேலத்தில் நடந்து சாதனை பண்ணோம். சோழன் உலக சாதனை புத்தகத்தில் 32 மணி தேலத்தில் சரியாக 32 மணி தேலத்தில் நடந்து சாதனை பண்ணோம். இது நானும் என் சகோதரனும் ரைட் பாருங்க ஒரு சகோதரத்தை லைட் என்ன சரி ஓகே, அது பரவாயில்ல, நீங்கள் அனுப்பி விடுங்க இந்த படத்தை. அனுப்பி விடுங்க. கட்டாயம் நான் அனுப்பி விடுறேன். இதுதான் சரி. இப்போ நானும் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன பொறுத்தளவில் உண்மையில தேவையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே இதில் ஒரு முக்கிய தேவை என்னன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணாலும் எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, ஒரு 10 பேஜஸ் காணி இல்லை, இந்த அரசாங்கத்தில் வழங்கலை. அந்த கோபம் தான் ஏன் எங்களை மாதிரி சாதனையாளர்கள் கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க இந்த அரசாங்கம். நான் வெளிநாட்டில் போய்ட்டு பதக்கங்கள் கொண்டாந்தா மட்டும் ஒரு 4 பேஜஸில் 4 வரியில் மட்டும் போடுறீங்க. அடுத்த நாள் கண்ணிலேருந்து விழுந்த இமை முடி மாதிரி கணக்கு கூட இருக்கிறது இல்லை. எங்களை ரப்பரை வச்சு அழிச்சிடுறீங்க. எங்களுக்கான அங்கீகாரம் எங்க? எங்களுக்கான இடம் எங்க? யார் தருவா? மலையத்தில் எவ்வளோ டேலண்டஸ் இருக்கும் தெரியுமா? நாங்கள் கொண்டு வரோம். மலையகத்து மக்களுக்கு உலகத்தில் மலையகத்து மக்களுக்கே காணி உரிமையே இல்லை. இதுவரைக்கும் மலையக மக்களுக்கு காணி உரிமை இருக்குதான்னு எந்த அரசியல்வாதியாவது காட்ட சொல்லணும். முதல் ஒடுக்க நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் 10 பேஜஸ் காணி அப்படி கொடுத்து அவங்களுக்கு பத்திரமா இருக்குதா, கையளிக்கப்பட்டிருக்குதான்னு கேளுங்க. ஆனால் கொடுத்துருக்கேன். அதாவது நாங்கள் இருக்கிறது அண்ணாடி காட்சின்னு சொல்லுவாங்கல்ல, வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி. ரைட். அப்படியே வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி. எனக்கு நான் சொந்தமாக வீடு கூட இல்லை. ஏன்னா அண்ணாவும் கல்யாணம் முடிச்சிட்டாரு, அம்மா இருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமும் இருக்க. எல்லாரும் சின்ன வீடு, கஷ்டம். அண்ணாவுக்கும் கல்யாணம் கட்டி மனைவி குழந்தைகள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. நானும் என் மனைவி என் குழந்தைகள் எங்கே இருக்குது? ஒரு 10க்கு 10 ரூம், இன்னொரு 10க்கு 10 ரூம். எப்படி இருக்குது? இல்லை, இப்போ நான் மனைவி ஒரு கொட்டகால, என் மனைவி பேர் ராமகிருஷ்ணன் சுகன்யா. அவங்க இப்போ ஃபொரினில் தான் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் தான் நான் இருக்கேன். நீங்களும் அவங்களோட வீட்டை போயிருக்கீங்க. அப்போ எனக்குன்னு ஒரு காணியோ எனக்குன்னு ஒரு வீடோ வசதிகளோ இருந்தால் என் மனைவி பிள்ளைகளோட நான் சந்தோஷமாக இருப்பேனே. என் மனைவி வெளிநாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. இந்த அரசாங்கம் இதை கட்டாயம் பார்க்கணும் தானே, கேட்கணும் தானே. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்களால் தானே சரி நமக்குன்னு ஒரு இடத்தனாச்சும் வாங்கி போட்டுக்குவோம் அப்படின்னு அந்த எத்தனை பேர் கனவுல வெளியூர் போயிருக்காங்க. சரி நமக்குன்னு ஒரு வீடை கட்டிக்குவோம் அப்படின்னு நடைமுறையில் எதுவும் இல்லை. அதுதான் உண்மையான சத்தியமான உண்மை. நடைமுறையில் இல்லை.
சரி, நாங்கள் கூட நேரம் காய்ச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்தை காய்ச்சிருக்கிறோம். உண்மையில் இந்த மலையக மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். இன்றைக்கு இந்த ஒரு கஷ்ட நிலையில் தங்களோட குடும்பத்தின் வறுமை நிலையால் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்கு போய் தங்களோட உயிர்களை இழக்கின்ற அந்த பெண்மணிகள், அந்த உயிர்களை இழந்த பிறகு அந்த குடும்பம் படுற அவலங்கள் என்றது ஏராளமாக இருக்குது. இதெல்லாம் எல்லாரையும் இந்த காணொலிகளை பார்க்குறீங்க, இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டு இந்த ஏற்பாடை செய்து தந்த கிரிவலம் அண்ணாவுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். நீங்களும் நன்றி சொல்கிறேன். நானும் கிரிவலம் அண்ணா உங்களுக்கு என் பணிவான அன்பான நன்றிகளை, கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் எடுத்த இந்த நோக்கமும் இந்த மலையகத்தான் தோட்டக்காட்டானுங்கிற பேரை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்துக்கு ஊக்குவிச்ச முதல் ஆணிவர் நீங்கள், யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து. மிக்க நன்றி அண்ணா. அவர் கொழும்பு தான் அவரிடம், அவர் இப்போ இருக்கிறது ஜெர்மனியில். உண்மையில் இந்த இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம். ஒரு சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அவைகளும் இந்த நாட்டில் ஒரு சொந்த காணியில், சொந்த வீட்டில் நல்ல ஒரு பிரஜையாக வாழணும் என்று சொல்லி கேட்டு, தொடர்ந்து எங்களோட காணொலியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். இப்படியான காணொலிகள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் என்று கேட்டு ரவி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.